அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா. அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசணும் சொல்லு. தனியா பேசுற அளவுக்கு என்ன இருக்குங்க? அப்படி யார் இருக்கா? பிரீத்தி தானே இருக்கா? எல்லாம் அவளை என்ன நம்ம வீட்டு பிள்ளை தான். எதுவாக இருந்தாலும் இங்கே சொல்லு. இந்த பாருமா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். வா நம்ம ரூம்ல போயிட்டு பேசலாம். அத்தை நீங்க பேசுங்க, நான் வேணா கிளம்புறேன். நீ இருமா பிரீத்தி. ஏ கீர்த்தி, என்ன நினைச்சிட்டு இருக்கா? தனியா பேசுற அளவுக்கு அப்படி என்னத்த பேசணும்? எதுவாக இருந்தாலும் சொல்லு. ஏமா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாம்மா? எவ்வளவு திமிரு உனக்கு! எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஒரு பெத்த தாயை பார்த்து கேட்கிற கேள்வி அடியுது. கொழுப்பு ஆனா கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பு இல்ல உனக்கு. நீ ஏமா இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற? நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ ஏன் தான் இப்படி இருக்கோ தெரியல. ஆமா அப்படி நான் என்னடி பண்ணிட்டேன்? என்ன பண்ணிட்டேன்? சும்மா உன் வாய்க்கு வந்தபடி பெரிய மனுஷியாட்டம் பேசிட்டு இருக்கா. வாயை கிழிச்சு கூட பார்த்துக்க கிழிச்சு. வாய் மூடுமா. என்னமா நினைச்சிட்டு இருக்கா? என்ன கேட்க ஆளு வேணா உன் பாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா? அதான் அண்ணன் தான் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லுதுல்ல. அப்புறம் என்னமா ஒரே பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன அர்த்தம்? அதான் அண்ணன் தெளிவா சொல்லுச்சுல. அவன் என்ன தடி சொல்லுவான்? அவனுக்கு ரியா தான் பிடிக்கும்னா நான் தான் போன்னு சொல்லிட்டேன். நானே என்ன அவனை பிடிச்சு இங்க உட்கார வச்சிருக்கேன். இது என்னமா அர்த்தம்? ரியா கூட போன்னு சொல்றா. நான் இங்க தூக்கல தங்கி செத்துவேன்னு சொல்றா. அது எப்படிமா அண்ணன் போவோம்? அதான் ரியா தான் மனசு ஃபுல்லா இருக்கான்னு சொல்றான்ல. அப்புறம் அதை ஏமா புரிஞ்சுக்காம பிரீத்தியை கல்யாணம் பண்ணி ஏமா அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? என்னது நான் டார்ச்சர் பண்றேனா? அவன் போனா போட்டான். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னேன். இந்த அம்மா தேவலன்னா அவன் போய் தாராளமா ரியா கூட போய் வாழட்டும். அதுக்கு நீ ஏன் வக்காலத்து வாங்கிட்டு வர? சீ என்னம்மா நீ கொஞ்சமாச்சும் அண்ணன் புரிஞ்சுக்கலாம்ல. ஆமா ஆமா புரிஞ்சுக்கிட்ட வர போதும். சரி இதுக்கப்புறமாச்சும் என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் நினைச்சுதான் நான் பிரீத்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் என்ன என் பையன் வாழ்க்கை கெட்டு போய் இருந்தாலும் நாசமா போனா நான் இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரி பிள்ளைகள் என்ன நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏ பிரீத்தி நீலாம் படிச்சவ தானே? உனக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அதான் அண்ணன் தான் அவ்வளவு சொல்லுதே. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அப்படியே அம்மா சொல்றது தலையாட்டிட்டு அப்படியே இருக்க. ஐயோ கீர்த்தி, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் அத்தை இந்த மாதிரி பண்ணோன்னு என்ன பண்ணணும்னு தெரியாம தான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏப்ல சும்மா அவகிட்டே சண்டைக்கு போறா. ஏனுமேட்டு பிரீத்தி பிரீத்தின்னு கூப்பிடுறது நிறுத்து. முதல்ல அண்ணின்னு கூப்பிடு. என்னது அண்ணின்னு கூப்பிடணுமா? இந்த பாருமா சும்மா என் வாயை கிளறாத பத்துக்க. ஏ பிரீத்தி எனக்கு என்னமோ ஓ மேலே சந்தேகமா தான் இருக்கு. என்ன கீர்த்தி, எல்லாத்துக்கும் ஏதோ நான் தான் காரணங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். நானா கிருஷ்ண மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன். நான் செவனேன்னு தானே இருக்கேன். அத்தை தானே முடிவெடுத்தாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் கீர்த்தி? சும்மா அப்படியே அழுது சீன் போடாத. அம்மா நீ எதுக்குமா அழுவுறா? அவ கடக்கா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ சொன்னதுக்கு நீ அழுதுட்டு இருக்கா? இல்லைங்க அத்தை, இதுக்கு தான் நான் அந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். எல்லாரும் ஏதோ நான் தான் கிருஷ்ண மாமாவை வளைச்சு போட்டேங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசுவாங்க. பார்த்தீங்களா அத்தை கீர்த்தி எப்படி பேசுகிறான்னு? அப்போது ஊரெல்லாம் எல்லாரும் அப்படி தானே அத்தை பேசுவாங்க. வேண்டாம் அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அத்தை. கிருஷ்ண மாமாவுக்கும் அதான் நல்லது, எனக்கும் அதான் நல்லது. ஏம்மா பிரீத்தி நீ எதுக்குமா வருத்தப்படுறா? இந்த பாரடி உன் வேலையை பார்த்துட்டு போக பார்த்துக்க. சும்மா இங்கே வந்து காரியத்தை கெடுத்து விட்டுட்டு இருக்காத. நானே என் பையனுக்கு ஒரு நல்ல சம்மந்தம் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷத்துல இருக்கேன். என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி ரெண்டும் சேர்ந்து வாழணும் நான் கனவு வந்துட்டு இருக்கேன். கனவு வந்து கழிச்சு விட்டாத பார்த்துக்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அந்த கல்யாணம் மட்டும் நடக்கல என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. என்னமா நீ லூசு மாதிரியே பேசிட்டு இருக்க? அதான் அண்ணனுக்கு தான் அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லுது. விருப்பம் இல்லாதவனே வர பிடிச்சு தாலி கட்ட வைக்க போறா. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியாமா? விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த அம்மா வேணும்னு நினைச்சா அவன் பிரீத்தி கல்யாணத்துல தாலி கட்டி தான் ஆகணும். இந்த அம்மா வேணுமா இல்லைன்னா இந்த ரியா வேணுமான்னு அவனே முடிவு எடுக்கட்டும். என்னமா நீ சொன்னா புரிஞ்சு பண்ணதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். ஆனா நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஒண்ணு எனக்கு வந்து இங்க ஒன்னும் அட்வைஸ் ஒன்னும் கொடுக்காண்டா. உன் வேலை ஏதாச்சும் இருந்தா அதை போய் பாரு. ஏம்மா பிரீத்தி நீ ஏமா அழுதுட்டு இருக்க? நீ அழுத பாரு அத்தைக்கு கஷ்டமாவில இருக்கு. நீ போய் ரூம்ல இருந்து போய் ரெஸ்ட் எடுப்போமா? இவளை நான் பாத்துக்கிறேன். ஏ சும்மா ஏட கூடமா ஏதாச்சும் பேசிட்டு கிடப்பா. சரிங்க அத்தை. சரி இவ ஆளும் இவ மண்டையும் இவ பேச்சும் இவளை பார்த்தாலே பிடிக்கல. எடி என்னடி நினைச்சிட்டு இருக்கா? நானே கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை சம்மதிக்க வச்சா நீ காரியத்தை கெடுத்து விட்டுருவா போலயே. மரியாதையே போயிட பார்த்துக்க. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? ரெண்டாம் தாரம்னா எப்படி பொண்ணு தருவா? ஏதோ அந்த பிரீத்தி அம்மா நல்ல மனசு பண்ணி சரி பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கு. அதை நம்ம இந்த சரி வர்ற பொண்ணு அழகா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா சந்தோஷமா வாழ வைக்கணும்னு பார்த்தா கெடுத்து விட்டு தொலைஞ்சிருவா போலயே. ஏம்மா நீ அறிவோட தான் பேசுறியா இல்ல அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கியா? அண்ணன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் கல்யாணமே பிடிக்கலங்கறா. நீ என்னடா சந்தோஷமா வாழ்வான் எப்படிமா சந்தோஷமா வாழ்வான்? அதெல்லாம் வாழ்வான். கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் அந்த ரியாவை மறந்துட்டு பிரீத்தி கூட அவனே சந்தோஷமா வாழ்வான். ஐயோ ஐயோ உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அண்ணே
ஏய்யா கிருஷ்ணா, கல்யாண வேலை வேற தலைக்கு மேல இருக்குப்பா. அடுத்த வாரத்துல ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு, அதுலயே கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். சரியாப்பா? பத்திரிக்கை மட்டும் போய் அடிச்சிட்டு வந்துருமா? சும்மா ஒரு 50 இல்ல 100 பத்திரிக்கைக்குள்ள மட்டும் அடிப்போம். ஊருக்குள்ள மட்டும் பத்திரிக்கை கொடுத்து கூடுவோம்ப்பா. வேற நம்ம சொந்தக்காரவியலுக்குலாம் நம்ம போன்ல சொல்லிக்கிடுவோம். சரியா? எம்மா நான் சொன்னா நீ கேப்பலம்மா. சொல்லுயா, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? என்னையா சொல்லு, ஏதாச்சும் கல்யாணத்துல வேற எதுவும் பண்ணணுமாயா? எம்மா சொன்னா புரிஞ்சுக்கம்மா. எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலம்மா. என் மனசு ஃபுல்லா ரியாதாமா இருக்கா. ரியாவை தவிர வேற ஒரு பொண்ணை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. புரிஞ்சுக்கம்மா. இந்த பாரு கிருஷ்ணா, வேற எது வேணாலும் அம்மா உனக்காண்டி பண்ணுவேன். ஆனா அந்த கல்யாணத்தை மட்டும் அம்மா நிறுத்துற மாதிரி இல்ல. உனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. என்னம்மா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்க? அதான் அண்ணன் சொல்றல அண்ணனுக்கு பிடிக்கலன்னு, அப்புறம் ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏ நீ வாய மூடிடி. உன்கிட்ட யாராச்சும் எதுவும் கேட்டாங்களா? இந்த பாரு கிருஷ்ணா, கல்யாணம் நின்னு மட்டும் போகட்டும், அதுக்கப்புறம் அந்த அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. ஐயோ ஏமா இப்படி இருக்கீங்க? சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? ஐயோ எனக்கு முடியலையே. ஐயோ ஏப்பா கிருஷ்ணா, முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ பிரீத்தியை கல்யாணம் பண்றதா உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. போக போக எல்லாம் சரியாயிரும். உனக்கும் பிரீத்தியை பிடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ தான் போறீங்க. இது கனவுல கூட நடக்காதுமா. எல்லாம் நடக்கும். கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் தானா நடக்கும். இந்த பாருமா, என்னால கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. நீ ஏதோ நேத்து தூக்க போறதுக்கு நின்ன. சரி உன்னை எப்படியாச்சும் வெளியே வர வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். மத்தபடி என் மனசாரையோ இல்லைன்னா எனக்கு விருப்பப்பட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என்னப்பா கிருஷ்ணா, என்கிட்ட மாத்தி பேசுறியா? இந்த கல்யாணம் நடக்கலன்னா அந்த அம்மா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. கண்டிப்பா அம்மா எதையாச்சும் குடிச்சிட்டு செத்துருவேன். ஐயோ ஐயோ, நீங்க சாக வேண்டாம், அதுக்குள்ள நான் செத்துறேன். இந்த கல்யாணம் அப்புறம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாப்போம். ஐயோ அண்ணா, என்னடா பேசுற? விடுமா கீர்த்தி, வேற நான் என்னமா பண்றது? நான் இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். நான் இருந்தா தானே கல்யாணம் பண்ணுவீங்க. நீங்க சாகறதுக்கு முன்னாடி நான் செத்துறேன். என்னப்பா கிருஷ்ணா, என்னைய மிரட்டியா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ செத்த அடுத்த நிமிஷமே நானும் எதையாச்சும் குடிச்சிட்டு செத்துருவேன். ஆனா ஒண்ணு கிருஷ்ணா, இந்த அம்மா சும்மா மட்டும் செத்துருவேன்னு நினைக்காத. நான் சாவுறதுக்கு முன்னாடி என் சாவுக்கும் என் பையன் சாவுக்கும் இந்த ரியாதா காரணம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன் பாத்துக்க. அம்மா என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? ரியா உங்களை என்னமா பண்ணா? எதுக்கு எடுத்தாலும் ஏன் ஒரே ரியாவே ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, கண்டிப்பா நான் சொன்னது நடந்தே தீரும். என்ன நீ செத்துருவேன் என்னையே மிரட்டுறியா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சொன்ன மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு நானும் கண்டிப்பா செத்துருவேன். அதுக்கப்புறம் என்ன? அந்த ரியாக்கு வாழ்நாள் முழுவதும் ஜெயில் தான். சீ, வாய மூடுமா. உன்னால அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னமா நீ இவ்வளவு கேவலமா பேசுற? பாரு கிருஷ்ணா, என் முடிவை நான் சொல்லிட்டேன். கல்யாணம் மட்டும் நடக்கல, அந்த ரியா கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிருவா. இந்த அம்மா ஜெயிலுக்கு போவ வைப்பேன். ஐயோ ஐயோ ஐயோ, நீங்க இப்படிலாம் பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? ரியா உங்களுக்கு அப்படி என்ன பாவம் பண்ணா? சும்மா எப்ப பார்த்தாலும் ரியாவை எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்க. சீ, என்னமா நீங்க இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? என்னது? ரியா உங்களுக்கு என்ன பண்ணாளா? என்னப்பா கிருஷ்ணா, எல்லாம் மறந்து போச்சா? நடு வீட்டுல எண்ணெய் ஊத்தி என்ன வலிக்குள்ள விட்டு என்ன கொலை பண்ண பார்த்தவ. உங்ககிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா ஒண்ணுமா, இந்த பிரீத்தியை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. நான் கண்டிப்பா சந்தோஷமாவே இருக்க மாட்டேன். உனக்கு என்னமா இப்போ? பிரீத்தி கழுத்துல தாலி கட்டினா அவ்வளவுதானே? கட்டி தொலைகிறேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நான் நிம்மதியா இருக்க மாட்டேன். அதெல்லாம் எல்லாம் நல்லா தான் இருப்ப, எல்லாம் எனக்கு தெரியும். அவளை கல்யாணம் பண்ணாலே நீ நல்லா தான் இருப்ப. அண்ணே, இவங்க கிட்ட எல்லாம் பேசி வேஸ்ட்னே, ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதான் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லன்னு தெரியுதுல்ல, அப்புறமா ஏன் வந்து பேசிட்டு இருக்க? இந்த கல்யாணத்துல மட்டும் ஏதாச்சும் குழப்பம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. என்னமா நீங்க இப்படி பேசிட்டு போறீங்க? ஐயோ ஐயோ, என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ப்ளீஸ் அழுகாதண்ணே, எல்லாம் சரியாயிரும். எப்படி கேத்து சரியாவும்? எந்த நம்பிக்கையில நீ சரியாவும் சொல்ற? பாத்தியா அம்மா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? ஐயோ அண்ணே, எனக்கு புரியுதுண்ணே. ஆனா நீ அழுகாதண்ணே ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம நீ ரியானியை கூப்பிட்டுட்டு வேற எங்கேயாச்சும் தனியா வீடு பார்த்து சந்தோஷமா வாழ போயிருந்தேன். எப்படிமா கேத்தி போக முடியும்? எப்படி போக முடியும்? நான் போன அடுத்த செகண்டே இவங்க தான் எதாச்சும் பண்ணி செத்துருவேன்னு சொல்றாங்களே, வேற நான் எப்படி போக முடியும்? நான் அப்படி ஒருவேளை தனியா கூப்பிட்டு போய் அம்மா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுவே என்ன வாழ்நாள் ஃபுல்லா வாழ விடாம பண்ணிடுமா?
அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணன்னு தெரியாம. எனக்கு உன் நிலைமை புரியுதுண்ணே. ஆனா அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு கேவலமா நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே. எல்லாம் என் தலையெழுத்து. என் வாழ்க்கையில நல்லதே நடக்கக்கூடாதுன்னு அந்த கடவுள் என் தலையில எழுதி வச்சுட்டான் போல. எல்லாமே என் வாழ்க்கையில ஏடா கூடமாவே நடக்குது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே என் மகானா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த கல்யாணமும் நின்று போச்சு. அப்பவே நான் பாதி நொறுங்கிட்டேமா கீர்த்தி. சரி ஏதோ நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்போ ரியானா எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே தெரியாம நான் அவளை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? ஆனா யாருமே என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. ரியா கூட சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாரு, அதையும் அந்த கடவுள் வந்து இப்படி கெடுத்து விட்டுட்டாரு. ஆக மொத்தம் எனக்கு நல்லதே நடக்க கூடாதுன்னு கடவுள் என் தலையில எழுதி வச்சுட்டாரு போல. எனக்கு புரியுதுண்ணே. ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கும் சுத்தமா தெரியலண்ணே. சரி விடுமா கீர்த்தி, என்ன பண்றது? என் தலையில என்ன எழுதி இருக்கோ அப்படியே நடக்கட்டும். அண்ணே கவலைப்படாத, முடிஞ்ச வரை அம்மா மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணி பாப்போண்ணே. இனிமே அதெல்லாம் நடக்கவே நடக்காது கீர்த்தி. அம்மா மனசு மாறுற மாதிரியே இல்லை. பாத்தியா, அடுத்த வாரத்துல கல்யாணத்தை வேற வச்சிருக்காங்களாம். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அங்கேயும் போக முடியாம, என் ரியாக்கிட்டையும் போக முடியாம என்னால முடியல கீர்த்தி. என் ரியாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ கண்டிப்பா உடஞ்சே போயிடுவா. என் மேல ஏற்கனவே கோபமா தான் இருந்தா. ஆனா இது மட்டும் தெரிஞ்சதுன்னா ஏதோ நானும் இந்த கல்யாணத்துல விருப்பப்பட்டு தான் இந்த மாதிரி பண்றேன்ட்டு எனக்கு கண்டிப்பா தப்பா தான் நினைப்பா. ஐயோ, அவளை முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? நான் அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இந்த நிமிஷமே நான் செத்து போயிட்டேன்னா கூட நிம்மதியா போய் சேர்ந்துருவேன் கீர்த்தி. எனக்கு உண்மையை சொல்ல போனா எனக்கு வாழவே பிடிக்கல. அண்ணே இந்த மாதிரிலாம் பேசாதண்ணே. இன்னும் ஒரு வாரம் இருக்குல்லண்ணே, அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாண்ணே. என்னமோ கீர்த்தி, நடக்கிறது நடக்கட்டும். அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும் இமையே. காதல் 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 இனித்திடும் நரகமா. காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா. என்ன இந்த கருவாப்பைய ஆளையே காணோம். நேத்தெல்லாம் 9 மணிக்கு முன்னாடியே வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தான். இன்னைக்கு 10 மணி மேலாகுது, இன்னும் காணோம். நான் எவ்வளோ நேரமா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி இன்னைக்கு வந்தா அவன் கூட போய் பேசலான்னு பார்த்தா ஆளையே காணோம். ஐயோ ஐயோ, எங்கடா போய் தொலைஞ்ச? சே, இவனை பார்க்கணும்னு நான் குளிக்காம கொள்ளாம பைத்தியம் மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். ஒருவேளை குளிக்க போன கேப்ல எதுவும் வந்துருவானோ அப்படின்ட்டு. ஐயோ, எவ்வளோ நேரம் தான் இந்த ஜன்னலையே வெறிக்க பார்த்துட்டு இருக்கேன். எங்கடா போனா கருவாப்பைய. நம்ம கோவமா இருக்கும்போதெல்லாம் வந்து எட்டி எட்டி பார்த்து நின்றுட்டே இருப்பான். சரி கொஞ்சம் இப்பதான் கோவம் கரைஞ்சு சரி பேசலாம்னு நினைச்சா அதுக்குள்ள ஆளந்தாலும் வராம போயிட்டான். இவ்வளோ கொழுப்பு. சரி வருவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு. ஒருவேளை இன்னைக்கு காலையில் எதுவும் வேலைக்கு எங்கேயாச்சும் போயிருப்பானோ, சாயந்தரம் போல வருவானோ. ஐயோ, எனக்கு அவனுக்கு இப்போவே பார்க்கணும் போல இருக்கு. இன்னும் வராமல் எங்கடா போய் தொலைஞ்ச? சரி நம்ம இப்படியே தனியாக உட்காந்து புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் வரும்போது தான் வருவான். நம்ம புலம்புனா மட்டும் என்ன சீக்கிரமாக வரப்போகிறான். பேசாமல் நம்ம அடுத்த வேலை என்னமோ அதை போய் பார்க்க வேண்டியதுதான். ஆனால் இன்றைக்கி அவன் வந்ததும் கண்டிப்பாக அவன்கிட்ட பேசணும். பேசும்போது என்ன அவன் வீட்டுக்கு கூப்பிட்டான்னா கண்டிப்பாக போயிடணும். யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் கருவேப்பையில் விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க சத்தியமாக முடியாது. ஆனால் இன்னைக்கு மட்டும் அவன் என்னை பார்க்க வராமல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ரியா அப்படியே கொலை வெறி ஆயிடுவா. ஐயோ, எப்படா வருவேன்? வெயிட் பண்ணி நானே டயர்ட் ஆகிட்டேன். பேசாமல் மேலே மாடியில் நின்று பார்க்கறதுக்கு கீழே போய் பார்த்துக்கலாமோ? வேற எங்கேயாச்சும் தள்ளி எதுவும் நிற்கிறானான்னு தெரியலையே. சரி ஒருக்கா கீழே போய் பார்த்துட்டு வந்துடலாம். கடவுளே, எங்கள் 2 பேரையும் நீ எப்படியாச்சும் சேர்த்து வச்சிரு. உன்னை நம்பி தான் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். கிருஷ்ணா எப்படியாச்சும் என்ன வீட்டுக்கு வான்னு கூப்பிடணும். சரி கீழே போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து இதோட 3வது கப் காஃபி குடிக்கிறீங்க. என்ன பண்றது ராணி, ஒரே தலைவலிக்கு. அதான் சரி காஃபி குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கணும் நானும் குடிச்சிட்டே தான் இருக்கேன். ஆனா தலைவலி விட்ட பாடு இல்ல. ஐயோ தலை வலிக்குதுன்னா தலைவலி மாத்திரை ஒன்று வாங்கி போட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி காப்பியா குடிச்சிட்டு இருந்தா அப்புறம் சுகர் ஏறாம என்ன பண்ணும்? சீனி போடாம காஃபி குடித்தாலும் குடிக்க மாட்டேங்கிய. சரி விடுமாரா, நீ இந்த ஒரு கப்போட போதும். சரி ரியா என்ன பண்றா? முடிச்சிட்டாளா? ஆமா, அவ அப்பயே முடிச்சிட்டா. ரூம்ல தான் இருக்கா, இன்னும் வெளிய வர காணோம். சரி தொந்தரவு பண்ணாத, பொறுமையா வருவா. ஐயோ இந்த கொடுமையை எங்க போய் சொல்லுவேன்? ஐயோ
அழுதுட்டு வந்த மாதிரி வராவே. அம்மா ராணி, இந்த கொடுமையை எங்க போய் சொல்லுவேன்? ஐயோ, அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போய்ப்பான். விளங்குவானா? ஐயோ, என் பேத்திக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவே விளங்குவானா? உருப்படவே மாட்டான். ஐயோ அத்தை, என்னாச்சு? ஏன் இப்படி அழுகுறீங்க? ஏ கிழவி, ஏன் இப்படி கத்திட்டு வரா? என்னாச்சு? அம்மா ரியா, நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன்? உன் வாழ்க்கை இப்படி ஆயிட்ட மாதிரியா? என் பேத்தி இங்க தங்கச்சி மாதிரி இருக்கு, அங்க அந்த குரங்கு கல்யாணம் பண்ண பாக்குறானே, இந்த குரங்கு பைய. ஐயோ அத்தை, என்ன சொல்ல வரீங்க? ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏமா ராணி, அடுத்த வாரம் கிருஷ்ணனுக்கும் அந்த பிரீத்திக்கு கல்யாணம் வச்சிருக்காவமா, கல்யாணம் வச்சிருக்காவே. என்ன பாட்டி சொல்ற? உண்மையதான் சொல்றியா இல்லைன்னா வெளியே சும்மா யாராச்சும் சொன்னாங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்கியா? ஏமா ரியா, இந்த விஷயத்துல போய் நான் விளையாடுவானாமா? அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஒரு முகூர்த்த நாள் இருக்குமா, அதுல தான் அந்த பிரீத்திக்கு அந்த கிருஷ்ண பையலுக்கு கல்யாணம் ஆமா. ஐயோ, அப்படி ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சாலும் என் காதால கேட்டேன்மா, என் காதால கேட்டேன். ஏ கிழவி, பொய் தானே சொல்ற? இந்த பாருங்கத்தே, எதுக்கு சும்மா கண்ணீர் வச்சு கிடக்கிய? அவ எவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணிட்டு எக்க இடம் எடுத்து தொலையட்டும், நம்மளுக்கு என்ன வந்துச்சு? சும்மா அந்த வீட்டு கதை இங்க வந்து சொல்லாதீங்கன்னு உங்களை எத்தனை நாள் சொல்லியிருக்கேன். எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவன் யார் கூடனாலும் போயிட்டு போட்டோம், நம்மளுக்கு என்ன வந்துச்சு? சும்மா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அது எப்படி ராணி விட முடியும்? என் பேத்தி இங்க இருக்கும்போது அவன் எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம்? அவனுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? நான் இதை எங்க போய் சொல்லுவேன், யாருக்கிட்ட போய் கொட்டுவேன்? என்னால இருக்க முடியலையே, இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் கடவுளே உயிரோட வச்சிருக்கியே. இந்த பாருமா, ராணி சொல்றதுதான் சரி. கெடு கெட்டு போட்டோம். என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையா, இவனோட நல்ல படிச்ச மாப்பிள்ளையா நான் பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கிருஷ்ணமையா இருக்கானே, அம்மாவோட சரியான விஷ பாம்பு தானே. 2 நாள் முன்னாடி வரை இங்க என் வீட்டு முன்னாடி இங்க வந்து நின்னுட்டு ரியான்னுட்டு இப்ப அவ கூட கல்யாணம் பண்றதுக்கு சரின்னு சொல்லியிருக்கான். இவன் எங்க இருந்து உருப்பட போறான்? இவன் என்ன மனுஷன், என்ன ஆம்பளையோ தெரியல. நேத்து காலையில வரை என் வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருந்தான். ரியாட்ட பேசணும், நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க இங்க கிடந்து கத்திட்டு இருந்தான். இன்னைக்கு என்னடா கல்யாணத்துக்கு ஒத்துக்கு இருக்காத, கல்யாணத்துக்கு பண்ணிட்டு நாசமா போகட்டும் தானே. இந்த பாருங்கத்தே, சும்மா அழுதுட்டு கிடக்காதீங்க, வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாருங்க. என்னடி நீ என்ன இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. நீ என்னைக்கு அந்த வீட்ல இருந்து வெளிய வந்தியோ அன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவளுக்கு இருக்கோம் நம்மளுக்கு இருக்கோம் உறவு எல்லாம் உடைஞ்சு நொறுங்கிட்டு. இதுக்கப்புறம் நீ அவளை நினைச்சிருந்தா வேலைக்கு ஆகாது. போ, நீ போய் வேற வேலை இருந்தா போய் பாரு. என்ன உங்க எல்லாருக்கும் தனித்தனியா சொல்லணுமா? போய் அவங்க வேலையை பாருங்க. அந்த வீட்டு கரையில வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்ன ஏமாத்திட்டல? இதுக்கப்புறமா நீ என்ன பார்க்க வரவே மாட்டல? என்னை ஏமாத்திட்டல? நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன் தெரியுமா? நீ இனிமே வரவே மாட்டல. அப்போ எப்படி கிருஷ்ணா உன்னால நான் இருந்த இடத்துல வேற ஒருத்தி வச்சு பார்க்க முடிஞ்சது? ஆனா என்னால உன்னை தவிர வேற யாரையுமே நினைக்க முடியலையடா. எப்படி உன்னால மட்டும் முடியுது கிருஷ்ணா? எப்படி உன்னால மட்டும் முடியுது? அப்ப உன் மனசுல நான் இல்லையா கிருஷ்ணா? உன் மனசுல மட்டும் நான் இருந்திருந்தா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டியே. எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியடா. நான் உன்னையே நினைச்சு இங்க பைத்தியக்காரியாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலடா. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் உன்னை விரும்பலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது இந்த பாவி உன்னை எந்த அளவுக்கு விரும்பி இருக்கான்னு. எனக்கு எப்படிடா துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்தது? நான் மட்டும் உன்னை விரும்பி என்ன பிரயோஜனம்? உன் மனசுலதான் நான் இல்லையே. இருந்திருந்தா நீ இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு நீ ஒத்துட்டு இருப்பியா? ஐயோ, எனக்கு நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டியே. இதுக்கப்புறம் நான் என் உயிரோட இருக்கணும். நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாரு. ஏமா ராணி, ரியா ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குதுமா, வாமா, எனக்கு ஒரு பயமா இருக்கு. அத்தை என்ன சொல்றீங்க? ரியா ரூம்ல இருந்தா? ஏமா ரியா, உங்களுக்கு என்னமா ஆச்சு? ஏமா இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்க? ரியா ஏமா? அம்மா, அப்போ கிருஷ்ண மனசுல நான் இல்லையாம்மா? அப்போ நான் மட்டும்தான் பைத்தியக்காரி மாதிரி அப்படியே நினைச்சிட்டு இருந்திருக்கேன்ல? அப்போ கிருஷ்ணனுக்கு என்ன பிடிக்காதாம்மா? அம்மா உன்கிட்ட தான் கேட்குறேன், கிருஷ்ணனுக்கு என்ன பிடிக்காதா? ஏமா ரியா, என்னமா சொல்ற? ஏமா என்னமாச்சு உனக்கு? பாட்டி, கிருஷ்ணா என்னை விட்டுட்டு அந்த பிரீத்தியை கல்யாணம் பண்ண போறான்னா அவனுக்கு என்ன பிடிக்காதுன்னு தானே அர்த்தம்? என்ன பிடிக்காதா? எனக்கு கிருஷ்ணனுக்கு பிடிக்காதா பாட்டி? அப்போ ஏமா ரியா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னமாச்சு உனக்கு? ஏமா? அம்மா, எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டாமா.
அதான் அவன் வரலன்னு நினைக்கிறேன் பாட்டி. ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணை இப்படி புலம்ப வச்சுட்டானே, பாவி பாவி. அப்ப கிருஷ்ண மனசுல நான் இல்லையா? அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. இவ பாருங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கா. இவ என்னடா அந்த கிருஷ்ண பையனை இவ்வளவு விரும்பி இருக்கா, இது நம்மளுக்கே இவ்வளவு நாள் தெரியாம போச்சு அத்தை. ஐயோ, என் பொண்ணு அல்றத என்னால பார்க்க முடியலையே. ஐயோ ஆமாமா, என் பேத்தி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா பாரு. ஐயோ ஐயோ. அத்தை, ரியா அப்பாவை கொஞ்சம் கூப்பிட்டு வாங்க அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பொண்ணு புலம்பிட்டே இருக்கா, இதை என்னால பார்க்கவே முடியல. இருமா, நான் போய் கூப்பிட்டு வரேன். அத்தை, கொஞ்சம் சீக்கிரம் போய் கூப்பிட்டு வாங்க. என்னால மறக்க முடியவில்லை, அவனுக்கு வழிகள் தெரியவில்லை, மனது தாங்கவில்லை, என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று இமயம் மூடிக்கொண்டேன். கனவில் வந்து சென்றாய், காதல் நம்பி சென்றேன் என்று காயம் கொண்டு வந்தேன். அது போகாது, தூரமாய் தாங்காது பிஞ்சு மனமே, காதலா போகாது தாங்காது பிஞ்சு மனம், வாழ்வு போதுமே பார்த்தால் புரிந்து கொள்வேன், ஒரு வாழ்த்து போதுமே சொன்னால் விலகி போவேன். நான் உனக்காகவே உயிர் வாழ்கின்றேன், உனக்காகவே நான் வாழ்கிறேன்.